தமிழகம் முழுவதும் 1355 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். போக்குவரத்து துறை சார்பில் 109 புதிய பேருந்துகள், 40 புதிய சிற்றுந்துகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 27ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் 4,73,32,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 19 அம்மா உணவகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூரில் 65,14,00,000 ரூபாய் மதிப்பிலும், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 56,07,00,000 ரூபாய் மதிப்பிலுமான பாதாள சாக்கடை திட்டங்களையும் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இதேபோன்று 119,22,00,000 மதிப்பிலான திட்டங்களுக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். பேரூராட்சிகளில் பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 20,000 சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணையை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். இதேபோன்று இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை சார்பில் 109 புதிய பேருந்துகள், 40 புதிய சிற்றுந்துகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.